போடுறா போடுறா ஓடுறா முறுக்குடா 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 வருதுடா முறுக்குடா முறுக்குடா சருன்னு. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம திருப்பத்தூர்லேருந்து வேலூருக்கு போக போகிறோம். அது நார்மலான ஆம்பூர் வாணியம்பாடி வழியாக இல்லை, இது வந்து நம்ம ஃபாரஸ்ட் வழியாக போக போகிறோம். ஆலங்காயம் போயிட்டு ஆலங்காயத்துலேருந்து அங்கேருந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட் மலை இருக்கு இல்லைங்களா, ஜவ்வாது மலை, அதோட தொடர்கள். ஸோ அது வழியாக நம்ம அப்படி ஏறி அந்த சைடு வந்து ஸ்ரீபுரம் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு தான் போக போகிறோம். ஸ்ரீபுரம் பொற்கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுவும் இல்லாமல் திருப்பத்தூர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ரூட் இருக்குது வேலூருக்கு போகிறதுக்குன்னு பல பேருக்கு தெரியாது. எல்லாருக்குமே ஆஸ் யூஷுவலாக தெரிஞ்சது என்னென்னா, அந்த நேஷ்னல் ஹைவேல வாணியம்பாடி, ஆம்பூர், குடியாத்தம் அப்படி தான் ஃபுல்லாக போவாங்க. பள்ளிக்கொண்டா போய் வேலூர் போவாங்க. எல்லாருக்குமே அந்த ரூட்டு தான் தெரியும். இது யாருக்குமே தெரியாத ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஹிடன் ரூட்டு, ஊருக்குள்ளேயே அப்படி போகிற மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது போகலாம். இப்போ நம்ம எங்கேருந்து போகிறோம்னா, நம்ம திருப்பத்தூரில் ஏரிக்கரை பேக் சைட்லேருந்து அப்படியே போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரம் பொற்கோயிலுக்கு இங்கேருந்து 73 கிலோமீட்டர். நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா, நம்ம பேக் சைடு அப்படியே மடவாளம் வந்துடுங்க. நம்ம திருப்பத்தூர் ஏரிக்கரை மேலே அப்படியே போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு மடவாளம் வந்துடும். அப்படியே நம்மளுக்கு இந்த ரூட்டில் போனால் ஜலகாம்பர ஃபால்ஸுக்கு போயிடலாம். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனால் ஆலங்காயம் வரும். இது வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு போகலாம். போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோவில்களும் வயல்வெளிகளும் மலைகளும் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு போனீங்கனாலே இயற்கை காட்சி சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம போகலாம். இந்த ரூட் வந்து எப்படின்னா, இந்த ஆண்டியப்பனூர் டேம் வருது இல்லைங்களா, நீர்த்தேக்கம், அது வழியாக தான் நம்ம போகிறோம். இந்த மயில்பாறை, ஆண்டியப்பனூர், குருசிலாப்பட்டு இது எல்லாமே தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம். இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் இங்கே மாடு விட்டதை நம்ம போட்டு வந்தோம். பெருமாப்பட்டில் மாடு விட்டு இருந்தாங்க. ஸோ மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அந்த வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், 4Kல போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வழியாக தான் நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக தென்னந்தோப்பு, வயல்வெளிகள், ஸோ இயற்கை சார்ந்த இடங்கள் தான். இங்கே பார்க்குறதுக்கே வந்து சுற்றுச்சூழல் அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறோம். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய மரங்கள் நிறைந்திருக்கும். அதேமாதிரி தென்னந்தோப்பு எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். ஃபாரஸ்ட் சைடு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஆண்டியப்பனூர் வந்திருக்கோம். இப்போ அதிகப்படியான நம்ம திருப்பத்தூரில் கொஞ்சம் நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் வந்து ஆண்டியப்பனூர் டேம் நிறைஞ்சிருச்சு. ஒரு டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். இது வழியாக தான் உள்ள ஆண்டியப்பனூர் டேமுக்கு போனோம். ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டியப்பனூர் டேமில். ஓகே, நம்ம இன்னொரு டைம் வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாக இருக்கு. பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிட்டூர் தாண்டி போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிட்டூர் வந்து அந்த ஸ்கூலு எல்லாமே, ஹாஸ்பிட்டல் எல்லாமே தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிட்டூர் கூட ரொம்ப ரம்மியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஊரே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பசுமை போத்தன மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் வயல்வெளிகள், தென்னந்தோப்பு. நம்ம திருப்பத்தூர்னாலே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சும்மா இயற்கை ரம்மியமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நம்ம கவர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஃபாரஸ்ட்டு போகலாம். அப்படியே எப்படின்னா, நம்ம அந்த ஜவ்வாது மலை இருக்கு இல்லைங்களா, அதோட தொடர்ச்சி தான் அப்படியே வரும். அந்த சைடு வேலூரில் பார்த்தீங்கன்னா அமிர்தி ஃபால்ஸ்னு வரும் கரெக்டுங்களா, அந்த பூங்காலாம் வரும். அந்த வழியாக தான் நம்ம போகிறோம். மலை ஏறி இறங்குவோம் இல்லைங்களா, இறங்கி அந்த சைடு போனால் அமிர்தி ஃபால்ஸ் வரும். அந்த ரூட்டில் போனால் அமிர்தி ஃபால்ஸு. நம்ம அதை வந்து ஸ்ரீபுரம் தாண்டி தான் நம்ம போகிறோம். நம்ம ஸ்ரீபுரம் பொற்கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஆனால் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரூட்டில் போகும்போது போகிற வழியில் நிறைய குரங்குங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுங்களுக்கு வந்து எதனா சாப்பிட்றதுக்கு வந்து பிஸ்கெட் எதனா இங்கே கடையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். பாலேஜி வாங்கினா போதும். ஸோ பாலேஜி வந்து பிஸ்கெட் பாக்கெட் வந்து ஒரு 10 பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அங்கே நிறைய குரங்குங்க இருக்கும் காட்டுக்குள்ளே. போகும்போது அவங்களுக்கு பிஸ்கெட் போட்டுட்டு அப்படியே சும்மா இது பண்ணிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே என்ன ஒரு கடை வரும், மெயினான ஏரியா ஆலங்காயம் வந்துச்சுன்னா அங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து மார்னிங் 8 o'clock ஆகுது. கிளைமேட் வந்து அப்படியே சில்லுன்னு இருக்குது. சன் வந்து அப்படியே பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு இது பண்ணல. கிளைமேட் க்ளவுடியாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆலங்காயம் வந்துட்டோம். ஓகே, இங்கே என்ன வந்து நம்ம பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஆலங்காயத்தில் ரோட்லேயே எல்லா இடத்துலையும் மாடுங்க சுற்றி தெரிஞ்சுன்னு இருக்கு. நம்ம வந்து பார்த்து சேஃப்டியாக தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஓட்டிகிட்டு வர்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுப்பாங்க. இங்கே வந்து கடையில் நிப்பாட்டி பிஸ்கெட் வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஓகே, கடையில் நிப்பாட்டி பிஸ்கெட் வாங்கியாச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூட்டு தெரியாமல் கூகுள் மேப்பை தான் நம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கூகுள் மேப்ன்ற குடிச்சா தான் என்ன பண்ணுச்சுன்னா எங்களை ரூட் மாற்றி விட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸு. இது எதுனா இது ஜம்னாமுத்தூர் போகிற ரூட்டுக்கு வந்து ரூட் மாற்றி விட்டுச்சு எங்களை. அதுவுமே வந்து அது கொஞ்சம் தூரம் போன அப்புறம் தான் ரீடைரக்ஷன் காட்டுது ரீசென்டர்னேட்டு. ஸோ நாங்களும் வந்து அது தெரியாமல் இந்த ரூட்லேயே அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்துச்சு, இங்கே யாருக்குன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே போர்டில் பார்த்தா ஜம்னாமுத்தூர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களை கேட்டால் இது தப்பான ரூட்டுப்பா, நீங்கள் ஆலங்காயம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுக்கணும், அங்கே தான் உள்ளே போகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ரூட் திருப்பி இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆலங்காயம் மெயின் டவுனுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 9 o'clock ஆகுது. இங்கே எங்கன்னா வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்டு போகலாம் போகிற வழியில். அது இல்லாமல் இங்கே ஒரு அக்கா கடை இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே இட்லி நல்லா இருக்கும்ட்டாங்க. சரி நம்ம முடிஞ்சால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் உள்ளே போயிட்டு இருக்கான்னுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆலங்காயம் வந்து மெயினான ரோட் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இந்த போர்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வேலூர் போகிறதுக்கு ரோட்டு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு எல்லாமே போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆலங்காயம் பஸ் ஸ்டாண்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆலங்காயம் பஸ் ஸ்டாண்டு. இந்த வழியாக தான் நம்ம போனோம். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது இல்லைங்களா, இந்த பெட்ரோல் பங்க்கு கொஞ்சம் அப்படியே தாண்டி கொஞ்சம் முன்னே போனீங்கன்னா ஒரு ரைட் வரும். அதில் தான் நம்ம கட் பண்ணி உள்ளே போனோம். நம்ம போகிறதுக்கு வேலூருக்கு ஷார்ட்கட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த அக்கா கடை. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 4 இட்லி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய்க்கு 4 வடை தராங்க. நான் மொத்தமே 20 ரூபா தான் வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 6 இட்லி வந்து 15 ரூபா, 2 வடை 5 ரூபா. அதே மாதிரி 2 பிளேட் வாங்கியிருக்கோம். நாங்கள் 2 பேர் வந்ததுனால ஆளுக்கு 20 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். அதுவே வயிறு ஃபில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலத்தில் இப்படியும் ஒரு கடை இருக்குங்களா? நீங்கள் மறக்காமல் இந்த சைடு ஆலங்காயம் இந்த வந்தீங்கன்னா இந்த அக்கா கடையில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 20 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்டீங்களே வயிறு நிறைஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே உங்களுக்கு 2 வடையோடு சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலங்காயத்துலேருந்து உள்ள ஒடுக்கத்தூர் போகிறோம்ல, அது இப்போ வந்து தமிழ்நாடு மின் தொடர்பு நிலையத்தில் வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் பக்கத்தில் தான் இந்த அக்கா கடை இருக்குது. ரொம்ப தூரம்னால கூட மிஸ் பண்ணாமல் இந்த சைடு போனீங்கன்னா வந்து அந்த அக்கா கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலங்காயம் வந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட 4 இட்லி உங்களுக்கு வயிறு முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தரமான சட்னி கொடுக்குறாங்க, சாம்பார் கொடுக்குறாங்க. நீங்கள் வடை வாங்கினீங்கன்னா கூட 2 வடை 5 ரூபாய் தான். ஒரு 5 ரூபாய்க்கே முடிச்சுலாம் 20 ரூபாய்க்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். முடிஞ்சால் மறக்காமல் இந்த சைடு போகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கடை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எங்களுக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்னு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன். 2 பேருக்கு 40 ருபீஸ் தான், 50 ருபீஸ் கூட ஆகலை, 40 ருபீஸ்லேயே முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த போகிற வழியெல்லாம் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். அப்படியே மலை ஏறுற மாதிரியே இருக்கும், மலை கீழே அப்படியே இறங்குற மாதிரியே இருக்கும். ஸோ ரோடே வந்து அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கும், அப்படியே மேலே ஏறும். சுற்றி மலைகளெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடமே அப்படியே ஒரு மேடான பகுதி தான். அப்படியே ஏற்றம் இறக்க மாதிரி இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு, எல்லா பக்கமும் மரம் செடி கொடி தான். வீடுங்கள்லாம் கொஞ்சம் கம்மி தான் இந்த சைடு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு. நான் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே வந்து ஏறணுமா, அப்படியே கீழே இறங்குறோமா, இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரோடை வந்து அப்படியே ஏற்றம் இறக்கம் அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்படியே பாருங்கள். நமக்கு இங்கேருந்தே கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து அற்புதமான சிவஸ்தலம் இருக்குது. தீர்த்தகிரீஸ்வரர் என்ற சிவன் இருக்கிறாரு. இதுக்குள்ளேயே வந்து முருகர், அம்மன் எல்லாமே இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். நம்ம இப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட் ரைடை என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபாரஸ்ட்டோட நடு பகுதிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தான பார்த்தீங்கன்னா அப்படியே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். தெரியுதுங்களா? 2 பக்கமும் அடர்ந்த வனப்பகுதி. நம்ம அதுக்கு நடுவில் போயிட்டு இருக்கிறோம். சும்மா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சைலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்தான வந்து ஆள் நடமாட்டமே இல்லை. எந்த வன விலங்குகள் வரும்னு தெரியாது. மேக்ஸிமம் இங்கே வந்து வன விலங்குகள் கம்மின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஃபாரஸ்ட்னால கண்டிப்பாக இந்த சைடு வன விலங்குகள் இருக்கும். யானை நடமாட்டம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸு கேர்ஃபுல்லாக போகணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ நம்ம குரங்குகள் நிறைய கொண்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, போகிற வழியில் எதனா குரங்கு கூட்டம் இருந்துச்சுன்னா அங்கே பிஸ்கெட் போட்டுட்டு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க. தேன் வேட்டைக்கு வந்திருக்கிறாங்க போல இருக்குது. பைக் வந்து பஞ்சர் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போகிற வழியில் ஊரில் யாருன்னா இருந்தால் சொல்லி விட்றோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஸோ அது பாருங்கள், நான் வீடியோ நம்ம போக போக சொல்கிறேன். நாங்களே அந்த மாதிரி மாட்டிக்கோன்னு நினைக்கவே இல்லை காட்டுக்குள்ளே. அப்படியே திடீர்னு த்ரில்லாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் எல்லாமே. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பாருங்களேன், நாங்கள் வந்து குரங்குங்களுக்கு பிஸ்கெட் போட போயிட்டு நாங்கள் ஒரு பெரிய சம்பவத்தில் மாட்டிக்குவோம். எல்லாமே இப்போ சுட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து ஸ்கெட்சு போட்டிங்களான்ற மாதிரி தான் ஆகும். ஸோ அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்காக பிஸ்கெட் பாக்கெட்டை ஒன்று ஒன்றா பிரித்து அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருந்தோம். அது போட்டுட்டு போயினது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிஸ்கெட்டுக்காக கூட்டம் எல்லாம் சுற்று போட்டுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டா பக்கமும் நான் ஒரு சைடு தான் காமிச்சேன், அந்த சைடு பக்கம் நான் காமிக்கல. அந்த சைடு ஒரு 5-4 நல்லா சுற்று போட்டுச்சுங்க ஃபுல்லாக. இன்னொன்று அது பிஸ்கெட்டுக்கு அதுக்கு போட போய் நாம் கடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மருந்துக்கு நாம் எங்கே தெரியுதுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி வன விலங்குகளுக்கு உதவி பண்ணாலுமே நம்ம சேஃப்டியை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இருந்தாலும் திருப்பி மனதைரியத்தோட திருப்பி அடுத்தடுத்து பேக்கெட்டிங் எடுத்து வாங்கின பேக்கெட்ஸ் எல்லாம் அங்கே போடணுன்ட்டு அடுத்தடுத்து அப்படியே போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் பிரித்து அப்படியே அங்கங்கே கூட்டமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் அங்கே ஒரு 50 குரங்குக்கு மேலே பார்த்தோம். எல்லாத்துக்கும் அப்படியே பிஸ்கெட் போட்டுகிட்டே போயின்னு இருந்துட்டோம். எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்தாண்டுமே அப்படியே கூட்டமாக இருக்கிறாங்க ஃபேமிலிஸாக. எல்லாம் சுற்று போட்டாங்கன்னு சொல்லணும். பிஸ்கெட் போடுறாங்கன்னுட்டு எல்லாம் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கெல்லாம் பிஸ்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இறக்கம் அப்படியே கீழே வந்தால் அதுக்கப்புறம் அப்படியே ஃபாரஸ்ட்டு கீழே அப்படியே இறங்கிடுவோம். இந்த மலை அடிவாரத்தில் வந்து இந்த ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே இறங்கி கீழே ஒடுக்குத்துரு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே மெதுவாக இறங்கி அப்படியே கொஞ்சமாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் போன அப்புறம் தான் நம்மளுக்கு ஊரே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்குமே வந்து ஃபாரஸ்ட்டு தான். ஸோ இது யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது இந்த சைடு வந்து வேலூருக்கு போகிறதுக்குன்னுட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த சைடு ட்ராவல் வந்து யாருமே அதிகமாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா சூப்பராக ஒரு ஃபாரஸ்ட் லைனில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நம்மளுக்கு வேலூருக்கு வந்து ஒரு 47 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நம்ம போகணும். இது எப்படின்னா வந்து மாதனூர் ஒடுக்கத்தூர் வழியாக அப்படியே நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டில் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே வில்லேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டேன். அப்படின்னா இடம் வந்து நார்மலாக வில்லேஜ் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃபுல்லாக ஆடு மாடு. பார்த்திங்கன்னா இது கீழே வந்து அந்த பாலாறு போகிற இடம்னு நினைக்கிறேன். பாலம் போட்டிருக்காங்க. இப்போ தண்ணி பாலத்தில் வந்து இல்லாதனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடம்லாம் அப்படியே பச்சை பசேன்னு வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு. ஸோ நிறைய விவசாய நிலம் தான். போகிற வழி எல்லாமே வந்து அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் 2 பக்கமும் மரம். நம்ம ஊரில் தான் வந்து இப்போ எல்லா பக்கமும் வெட்டி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரோடு அகலப்படுத்துறான்னுட்டு. அதனால் இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் மரம் பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய பாலம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து இங்கே அங்கங்கே வந்து சின்ன ஆறு போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே பாலம் தான் போட்டிருக்காங்க. இங்கேயுமே கீழே வந்து ஒரு ஆறு போகுது. ஆனால் வந்து தண்ணி அந்தளவுக்கு இல்லை. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனோம். அப்படியே ஆட்டு மந்தைகளெல்லாம் குறுக்க வந்துச்சு. பொறுமையாக அப்படியே ஆறு அடிச்சுட்டு அப்படியே விவசாய நிலம்லாம் பார்த்துட்டு சும்மா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு நாளாச்சும் இந்த சைடு வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியது நிறைய இருக்குதுன்னு பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து இயற்கை சூழல் அவ்வளோ கொட்டி கிடக்குது. முடிஞ்ச இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படி இந்த ஒரு ட்ராவல் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறதா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. க்ரீனிஷாக இடம் போகிற இடமெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ஒரு ஆப்பு வந்துச்சு. என்னன்னா தெரில, அந்த மலை ஏறி இறங்கணும்ல அந்த இடத்தான ஏதோ ஒரு முள்
ஏறிச்சுன்னு நினைக்கிறேன் டயரில். அது அப்படியே மெல்ல 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 அப்படியே காற்று இறக்கினே வந்துடுச்சு. திடீர்னு ஒரு செட் ஆஃப் தூரம் வந்தோடனே எங்களுக்கு அப்படியே வண்டி தூக்கி அடித்த மாதிரி ஆச்சு. என்னாச்சுன்னே தெரியல. அப்புறமா தான் பார்த்தா டயரில் காற்றே இல்லை, போயிடுச்சு. ஒரு இடத்த வந்து மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஊர் இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேங்க டயர் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னுட்டு. இது பார்த்தீங்கன்னா அகரம் கூட்ரோடு, ஆம்பூர் தாலுக்கா, வேலூர் மாவட்டம். இங்கே வந்து மாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படியே சப்புன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா வண்டி. அதுக்கப்புறம் ஒரு சொட்டு கூட மூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம பஞ்சர் போடுறதுக்கு இங்கே தான் வந்தோம். கரீம்பாய்க்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணார். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி கூட ஃபேமிலியாக உட்காந்துருக்கு. நாங்கள் அப்படியே அங்கே வந்து பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவர் தான் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். டயர் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கிழிஞ்சதே இல்லை இது வரைக்கும் எங்கள் டயரு. அப்படி கிழிஞ்சி நாராக தொங்கிச்சு. டியூபே போயிடுச்சுப்பா, இனி வேறு டியூப்பு தான் போடணும். டயர் நல்லாயிருக்கு, டியூப் சுத்தமாக கிழிஞ்சி தொங்கிச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் டியூபெல்லாம் போட்டு டயரெல்லாம் திருப்பி செக் பண்ணி வேறு எங்கன்னா ஓட்டை இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணி நல்லா செக் பண்ணி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 500 மொய் வச்ச மாதிரி ஆச்சு புது டியூப்பு போடுறதுக்கு. அப்புறம் புது டியூப்பு போட்டு எல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ட்ராவல் கண்டினியூ பண்ணோம். என்னடா சோதனை, நம்ம இப்படி கோயிலுக்கு போகலான்னும் போது இவ்வளோ சோதனையாக ஃபாரஸ்ட் வழியாக வந்து மாட்டிக்கிட்டோமேனுட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை வந்து அதே கடவுள் தான் காப்பாற்றினார் தான் சொல்லணும். கரெக்டாக வந்து ஒர்க் ஷாப் கிட்ட வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா. டயரு என்ன தான் பஞ்சராக இருந்தாலும், டியூப் என்ன தான் கிழிஞ்சிருந்தாலும் அது அப்படியே வந்து அந்த ஒர்க் ஷாப் கிட்ட வந்து விட்ட மாதிரி விட்டுச்சு. நாங்கள் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் தள்ளின்னு போனோம். அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க இங்கே கூட்டுரோடாண்டே இருக்குன்னுட்டு. அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டு அப்படியே போனோம். அங்கேருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போகிற வழி எல்லாமே அந்த சைடு எல்லாமே வந்து நல்லா ரோடு ஒர்க்கெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு. நம்ம இன்னும் ஸ்ரீபுரத்துக்கு கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு தான் இருக்கணும். இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீபுரத்துக்கு. ஒரு 23 கிலோமீட்டர் போனால் அம்ரித்தி பூங்கா போயிடலாம். அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜவ்வாது மலையோட ஒரு பக்கம் அந்த சைடு வருதுன்ட்டு. அந்த பக்கம் தான் அம்ரித்தி பூங்கா இருக்குது. அங்கே அம்ரித்தி ஃபால்ஸும் இருக்குது. அதுக்கு 23 கிலோமீட்டருக்கு. ஆனால் நம்ம ஸ்ரீபுரம் பொற்கோயிலுக்கு போகிறதுனால நம்மளுக்கு 8 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் சில் பண்ணிட்டு போகலான்ட்டு நம்ம பையா கடையில் வந்து பாதாம் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஜூஸ் சாப்பிட்டு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜூஸ் குடித்த எனர்ஜியோடு அப்படியே நம்ம வந்து அப்படியே ஸ்ரீபுரம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ஸ்ரீபுரம். இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான். நம்ம இந்த டர்னிங் இருக்கு இல்லைங்களா, அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போனாலே நம்மளுக்கு ஸ்ரீபுரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும் பொற்கோயில். நம்ம உள்ளே போயிட்டு வந்து நம்ம திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையான் அங்கே தனியாக இருக்கிறாருன்னா, இங்கே மகாலட்சுமி தாயார் வந்து இங்கே வேலூரில் இருக்கிறாங்க. அதுவும் தங்க கோவிலில் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த தங்க கோயில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே ஸ்ரீபுரம் வந்து பொற்கோயில் வந்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்கன்னா பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அவுட்லெட் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு நான் உள்ளே போய் பைக் பார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே தான் வந்து மெயின் கேட் வரும். அது வழியாக தான் நம்ம எல்லாருமே உள்ளே பொற்கோயிலுக்குள்ளே போவோம். ஸோ அந்த மெயின் கேட் காட்டுறோம் பாருங்களேன். இதுதான் அந்த மெயின் கேட். இதிலே தான் உள்ளே போவாங்க எல்லாருமே கோயிலுக்கு.